நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. சில புகைப்படங்கள் உலக நாடுகளை, மனித சமூகத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. ஒரு சில புகைப்படங்களை நாம் சமூக வலைத்தளங்களிலே பார்க்கும் பொழுது அது மனசாட்சி உள்ள, மனிதநேயம் உள்ள ஒவ்வொருவரையும் உறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை எத்தனையோ புகைப்படங்கள், எத்தனையோ வீடியோக்கள் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் உலகத்தில் வாழுகிற மக்களையும் உலுக்கியிருக்கிறது, அவர்களின் உள்ளங்களை உறுத்தி இருக்கிறது. 2002ஆம் ஆண்டு நடந்த குஜராத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலை, அது சம்பந்தமான புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்கள், காட்சிகள் எல்லாம் பார்ப்பவர்களின் கண்களை கலங்கச் செய்யும் விதமாக, இதயத்தை ரணமாக்கும் விதமான புகைப்படங்களும் வீடியோ ஆதாரங்களும் வெளியிடப்பட்டது. அதற்கு முன்பு 92ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட பிறகு, அதைத் தொடர்ந்து மும்பையில் நடந்த அந்த கலவரத்தில் முஸ்லிம்கள் மும்பை நகரத்தில் எப்படியெல்லாம் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற அப்போது வந்த அந்த புகைப்படங்களும் பலரின் உள்ளத்தை உறுத்தியது, உலக நாடுகளை காயப்படுத்தியது. இன்று சமூக வலைத்தளம் வந்த பிறகு, இணையதளங்கள் வந்த பிறகு, சில புகைப்படங்கள் ஒட்டுமொத்த தேசத்தையும் உலக நாடுகளையும் மக்களையும் உலுக்கி கொண்டிருக்கிறது. அப்படி உலகத்தை உலுக்கிய, உலக நாடுகளை உலுக்கிய, மக்களின் மனசாட்சி உள்ள மக்களின் மனதை உறுத்தக்கூடிய, ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், இந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்ற வேதனையை விதைக்கும் புகைப்படங்களாக எத்தனையோ புகைப்படங்கள் நம்மை காயப்படுத்தி இருக்கிறது. அதில் கடந்த 2018ஆம் ஆண்டு காஷ்மீரில் முஸ்லிம் சிறுமி ஆசிஃபா என்ற அந்த 7 வயது 10 வயதுக்கும் குறைவான அந்த பச்சிளம் குழந்தை கோயில் கருவறைக்குள் வைத்து சிதைக்கப்பட்ட அந்த சிறுமியின் புகைப்படம், வீடியோ ஆதாரங்கள் நம்மை கலங்கச் செய்கிறது. ஒவ்வொரு நாளும் பலஸ்தீன், காசாவின் மீது ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசு காசாவின் மீது தொடர் தாக்குதலை நடத்தி, குழந்தைகளுக்கு எதிராக, அங்கு வாழுகிற பொதுமக்களுக்கு எதிராக, பலஸ்தீனர்களான காசா மக்களுக்கு எதிராக, மேற்கு கரை மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற தாக்குதல்கள், அங்கிருக்கக்கூடிய மக்கள் படக்கூடிய அவஸ்தைகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும், அது சம்பந்தமாக வரக்கூடிய புகைப்பட ஆதாரங்களோடு வரக்கூடிய வீடியோ ஆதாரங்களும் காணொளி ஆதாரங்களும் நம்மை உலுக்கி கொண்டிருந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு உலக நாடுகளை அச்சுறுத்திய, உலக நாடுகளை உலுக்கிய, உலக நாட்டில் உள்ள மக்களையெல்லாம் வேதனைக்கு உள்ளாக்கிய, பலரை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிய ஹிந்த் ரஜப் என்ற அந்த காசா சிறுமியின் அழுகுரல் ஆடியோ பதிவு உலக நாடுகளை உலுக்கியது, மனசாட்சி உள்ளவர்களை வேதனைப்பட வைத்தது. ஹிந்த் ரஜப் என்ற அந்த சிறுமியின் அழுகுரல், வேதனை குரல் உலக நாடுகளை உலுக்கியது, மனசாட்சி உள்ளவர்களை உலுக்கியது. ஆவணப்படமாக எடுக்கப்பட்ட ஹிந்த் ரஜப் என்ற சிறுமியின் குடும்பத்துக்கு, சிறுமிக்கு நடந்த அந்த அநீதி, காசாவில் நடத்தப்பட்ட அந்த அநீதி உலக நாடுகளை கேள்வி கேட்குமாறு தூண்டியது அந்த ஆவணப்படம். இன்று அந்த ஆவணப்படம் சினிமா படமாக கூட எடுக்கப்படுவதாக சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஹிந்த் ரஜபுடைய அந்த குரல் பதிவு உலக நாடுகளை உலுக்கியதோ, அதுபோன்று சில தினங்களுக்கு முன்பு ஒட்டுமொத்த கேரளா மாநிலத்தையும் அருகில் இருக்கக்கூடிய தமிழகத்தையும் உலுக்கிய ஒரு புகைப்படம், பச்சிளம் குழந்தை அர்ஷத் என்ற அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு அநீதி. கடந்த மே 29ஆம் தேதி அர்ஷத் என்ற 18 பிறந்து 18 மாதமே ஆன
பிறந்து 18 மாதமே ஆன அர்ஷத் என்ற அந்த ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையை பெற்ற தாய், அவளுடைய கணவன் குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொண்டதாக ஒரு செய்தி வருகிறது. அந்த குழந்தையின் தாய் அகிலா என்ற பெயர் உள்ள அந்த பெண்மணி மே 29 அன்று குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு செல்கிறாள். கேரளா மாநிலம் திருவனந்தபுரம், கேரளா மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நெடுங்காடு பனவூர் என்று சொல்லப்படுகிற பகுதி, பனவூர் என்று சொல்லப்படுகிற திருவனந்தபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நெடுமங்காடு பனவூர் என்று சொல்லப்படுகிற பகுதி. அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த குழந்தை தாய் மருத்துவமனைக்கு தூக்கி செல்கிறாள். தாய் சொன்ன ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், குழந்தைக்கு உணவு கொடுக்கும்போது அது தொண்டையில் சிக்கி குழந்தை மயக்கமடைந்து விட்டதாக ஒரு பொய்யை சொல்லி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த குழந்தையின் உடலில் 50க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்திருக்கிறது. சிகரெட்டால் சுடப்பட்ட காயங்கள், இரத்த காயங்கள், எலும்பு முறிவு. பச்சிளங்குழந்தையினுடைய உடம்பில் உள்ள அந்த எலும்புகள் முறிக்கப்பட்டு 50 இடங்களுக்கு மேல் சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்டு பல காயங்கள், 50க்கும் மேற்பட்ட காயங்கள் பச்சிளங்குழந்தையுடைய உடம்பில் இருந்திருக்கிறது. உடனே மருத்துவமனை நிர்வாகம், மருத்துவர்கள் போலீஸாருக்கு தகவல் கொடுக்கிறார்கள். போலீஸார்கள் வந்து விசாரிக்கும் போது உடல் கூராய்வு செய்யப்படுகிறது. அந்த பச்சிளங்குழந்தையின் உடல் பிரேதம் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அதிலே அந்த குழந்தை படுகொலை செய்யப்பட்ட ஒரு உண்மை கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த படுகொலையை செய்தவர்கள் யார்? அந்த குழந்தையின் தாயும் அந்த தாயின் காதலனாக இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி, ஒரு அயோக்கியன், அந்த பெண்மணியும் அவளின் காதலனும் சேர்ந்து செய்த ஒரு குற்றச்செயல். அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, சில நிமிட அற்பமான சுகத்துக்காக பெற்ற குழந்தையை கொலை செய்கிற அளவுக்கு அந்த பெண்மணியின் மனம் போயிருக்கிறது. அந்த பெண்மணிக்கு காதலனாக இருக்கக்கூடியவன் அந்த குழந்தையை ஈவு இரக்கமே இல்லாமல் படுகொலை செய்திருக்கிறான், கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? பச்சிளம் குழந்தை அர்ஷத் என்ற அந்த குழந்தை அந்த பெண்மணிக்கு குழந்தையாக பிறந்ததை தவிர வேறு என்ன பாவம் செய்தது? குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ நபர்களுக்குத்தான் குழந்தையின் அருமை தெரியும். ஆனால் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான், அதனுடைய அருமை தெரிவதில்லை. அதனால்தான் குழந்தைகள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனில், இந்த சமூகத்தில் நாம் பார்க்குறோம். பெற்ற குழந்தைகள் விஷயத்தில் அலட்சியமாக இருப்பதும், கவனக்குறைவாக இருப்பதும், பெற்ற பிள்ளைகளை ஒரு பாரமாக கருதுவதும் நிறைய இருக்கிறது. பிள்ளைகளை பாரமாக கருதி அதை தூக்கி வீசுவதும், யாரிடத்திலேயாவது கொடுத்து விடுவதும் நாம் வாழுகிற நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் பல வருடங்களாக பார்க்கிறோம், நம்ம இந்திய நாட்டில் தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் பெற்ற பிள்ளைகளை தாயே அடித்து கொள்வதும், தகப்பனே அடித்து கொள்வதும், ஈவு இரக்கம் இல்லாமல் அந்த குழந்தைகள் விஷயத்தில் நடந்து கொள்வதும், அடுத்தடுத்து குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிராக காட்டுமிராண்டித்தனமான கொடூர குற்றங்கள் எல்லாம் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, நாம் பல முறை சொல்கிற மாதிரி ஒரே காரணம்தான், அந்த குற்றத்தை செய்யக்கூடிய குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவது கிடையாது. இந்த குற்றத்தை செஞ்சு அர்ஷத் என்ற அந்த பச்சிளம் குழந்தையை படுகொலை செய்த அந்த குழந்தையின் தாயையும் அந்த தாயின் காதலனையும் கேரளா மாநில போலீசார், திருவனந்தபுரம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள், சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். சில தினங்களில் அந்த குழந்தையின் விஷயத்திலே தீர்ப்பு வழங்கி அவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை கொடுக்கப்படுமேயானால், இதுபோன்று குழந்தைகளை கொலை செய்பவர்கள், குழந்தைகள் விஷயத்தில் மிருகத்தை போன்று நடந்து கொள்பவர்கள் உடனடியாக மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அல்லது தூக்கில் போடப்பட்டு தண்டிக்கப்படுவார்களே. ஆனால் இது போன்ற குற்றங்கள் குறைந்துவிடும், நடக்காது. அதிகரிக்கிறதுக்கு கடுமையான தண்டனை குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. அதான் காரணம். இதை பார்க்கும் பொழுது பார்ப்பவர்களின் உள்ளங்கள்
மனசாட்சி உள்ள மனிதநேயம் உள்ள மக்களின் உள்ளங்கள் கவலைப்படுகிறது, வேதனைப்படுகிறது. இதை நினைக்கும் போது மனம் கவலை அடைகிறது. அந்த பச்சிளம் குழந்தைக்கு நடந்த ஒரு அநீதி, எப்பேற்பட்ட ஒரு அநீதி! ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? அதற்கு காரணம் என்ன? படைத்த இறைவனை பற்றிய பயம் அவர்களுடைய உள்ளத்தில் இல்லை. முக்கியமாக படைத்த இறைவனை பற்றிய அந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்று சொல்லப்படுகிற ஈமான் இல்லாதவர்கள் இதை செய்வார்கள். முஸ்லிம் சமூகத்தில் கூட ஒரு சிலர் இப்படி நடந்து கொள்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள்ட்ட ஈமான் இல்லை, அதான் காரணம். படைத்த அல்லாஹ்வின் மீது, அந்த அல்லாஹ்வின் மீது, அவனுடைய மார்க்கத்தின் மீது, மறுமையின் மீது சரியான ஈமான் இருக்குமேயானால் அவர்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் குழந்தைகளை பாதுகாக்கிற விஷயத்தில் நபி அவர்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினார்கள்? 23 ஆண்டு காலத்தில் பெண் குழந்தை பிறந்தாலே உயிரோடு புதைத்து படுகொலை செய்கிற அந்த காட்டுமிராண்டித்தன குற்றச் செயலை ஒழித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்படுவதற்கு முன்பு, அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்படுவதற்கு முன்பு கூட அந்த குழந்தை படுகொலையை